போகிறோம்னா நல்லா வெயிட் இன்க்ரீஸ் செய்யக்கூடிய ஒரு சுலபமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ஒரு 5 மினிட்ஸில் செய்து முடிச்சிடலாம். ஆனால் இது நல்லா வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க எல்லாமே நல்லா புஷ்டியாக மாறிடுவாங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்து முடிச்சிடலாம். இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் பொட்டுக்கடலை, 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டாச்சு, இது இப்போ அரைச்சிடலாம். இது மாதிரி ஒரு ஃபைன் பவுடரை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் சுகர் சேர்த்துடலாம். 3/4 கப் சுகருக்கு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துடுங்க. பாருங்கள், சுகர் கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையை இதில் கலந்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதில் வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நாம் இப்போ ரவுண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரவுண்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சுவையான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட தேவைப்படாது. சர்க்கரை பொட்டுக்கடலை மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் இதை ஈஸியாக செய்திடலாம். இதை ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க இல்லை ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க தினமும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரே வாரத்தில் ஒரு 2 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியானது, சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு நல்லா குண்டாகட்டும். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.